குறித்து நாம் படித்து வருகிறோம். You know, we've been talking about various elements that make for a life of excellence. சிறந்து விளங்கும் வாழ்க்கைக்கு வேண்டிய பல்வேறு அம்சங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். And one of the things that we've been speaking for the last 2-3 weeks is about courage. அதிலே கடந்த 2-3 வாரங்களாக நாம் பேசி வருகிற ஒரு அம்சம் தைரியம் என்பதை குறித்து. Particularly last week I addressed the problem of discouragement and how we come out of discouragement and gain courage. குறிப்பாக கடந்த முறை பேசும்போது அதைரியத்தை குறித்து நான் பேசினேன். எப்படி இந்த அதைரியத்திலிருந்து நாம் வெளியே வருவது என்பது குறித்து உங்களுக்கு சொன்னேன். People who live a life of excellence are people who are able to handle discouragement and overcome discouragement. சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதைரியத்தை சமாளித்து அதைரியத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Now discouragement is a common symptom that is seen everywhere, and all of us have at one time or the other experienced discouragement. அதைரியம் பொதுவான ஒரு காரியமா இருக்கிறது. எல்லா இடத்திலும் நாம் இதை பார்க்கலாம். நாம் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இதை அனுபவித்து இருக்கிறோம். And during the time of discouragement, even small things become big. அதைரியத்தின் போது சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பெரிய காரியங்களாய் தெரியும். Discouragement is a period where we temporarily lose our perspective, where small problems seem like big problems. அதைரியம் வரும்போது தற்காலிகமாக நம்முடைய கண்ணோட்டத்தை நாம் இழக்கிறோம். அப்போதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாய் தெரிய ஆரம்பிக்கிறது. But when God's word comes to us, ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்போது it helps us by giving us the right perspective and putting things in the right size that they are. சரியான கண்ணோட்டத்தை அது நமக்கு கொடுக்கிறது. காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிலே அதை வைத்திருக்க நமக்கு உதவி செய்கிறது. That's why the word of God is so helpful. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு உதவியா இருக்கிறது. And one really cannot live a life of excellence without this ability to handle discouragement and overcome them all the time. அதைரியத்தை சமாளித்து எல்லா நேரத்திலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் பிறகு ஒரு மனிதரால் சிறந்து விளங்கும் வாழ்க்கையை வாழ முடியாது. So let us continue what we've been saying last week. ஆகவே கடந்த வாரம் என்ன பார்த்தோமோ அதை நாம் தொடருவோம். Last week I began to talk about Gideon as an example of how discouragement comes and how people are overwhelmed by discouragement. அதைரியம் எப்படி வருகிறது, மக்கள் எப்படி அதைரியத்தினால மேற்கொள்ளப்பட்டு விடுகிறார்கள் என்பது குறித்து கிதியோனை கடந்த வாரம் ஒரு உதாரணமாய் எடுத்து சொன்னேன். And let me continue talking about Gideon tonight. இன்றைக்கு இரவும் தொடர்ந்து கிதியோனை குறித்து நாம் பார்ப்போம். You know, I told you that the spiritual condition of the people of Israel at the time of Gideon was because they have not followed the Lord. கிதியோனின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் அந்த நாட்களிலே கர்த்தரை பின்பற்றவில்லை என்பதை உங்களுக்கு சொன்னேன். They were people that compromised and did not do what God told them to do. தேவன் சொன்ன காரியத்தை செய்யாமல் உலக மக்களோடு கூட சமரசமாய் வாழ்ந்தார்கள். And the key verse for the book of Judges where all this happens, where all this is seen happening, is Judges 21:25, where it says that every man did his own thing in those days. நியாயாதிபதிகள் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு வசனம் போல இருப்பது நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தான். அங்கே சொல்லுகிறது அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று. That's the way they lived. அப்படிதான் வாழ்ந்து வந்தார்கள். Everybody just did what they wanted. எல்லாருமே என்ன விரும்பினாலும் அதை செய்து வந்தார்கள். Now then the great problems arose in their lives. அதன் பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எழும்பும்போது this is the problem with mankind today. இன்றைய மனுவர்க்கத்தினுடைய பிரச்சனையும் அதுதான். When you live without God and every man lives as they like, then that becomes the cause of all kinds of problems. தேவன் இல்லாமல் வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி வாழும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அது அமைந்து விடுகிறது. There was a particular enemy of Israel at that time called the Midianites. அந்த சமயத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு எதிரி இருந்தது, அதுதான் மீதியானியர்கள். And the Midianites would come into the place where the Israelites lived and grew their products. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வந்து அவர்கள் பயிரிட்டு வந்த அந்த இடங்களுக்கு இந்த மீதியானியர்கள் வருவார்கள். They will wait until the time of harvest. அந்த அறுவடை வரைக்கும் காத்திருப்பார்கள். After the people of Israel have done all the work and have gathered the harvest and have put them up,
then they will come and loot them. இஸ்ரவேல் ஜனங்கள் அறுவடையெல்லாம் செய்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கும் போது இவர்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள். Terrible thing. பயங்கரமான காரியம். You can see what kind of a discouragement that will bring upon people. மக்களுக்கு என்ன விதமான ஒரு அதைரியத்தை இது கொண்டு வரும் என்பதை நீங்களே புரிந்து Now கொள்ளலாம். this is an analogy for today. இது இன்றைய நாட்களுக்குரிய ஒரு உதாரணமா Have you இருக்கிறது. ever been discouraged like that, that when you work so hard and you try so hard and you gather your harvest, the fruit of your labor in, and all of a sudden the enemy comes and takes it away? கஷ்டப்பட்டு உழைத்து சேர்க்க வேண்டிய எல்லா காரியங்களையும் சேர்த்து வைத்து இருக்கும் போது திடீரென்று எதிரி வந்து சேர்த்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறானே, இப்படிப்பட்ட ஒரு அதைரியத்தை நீங்கள் என்றைக்காவது அனுபவித்திருக்கிறீர்களா? There are many people, I'm sure, here that have experienced this kind of discouragement. இப்படிப்பட்ட ஒரு அதைரியத்தை இங்க இருக்கிற பலர் ஒருவேளை அனுபவித்திருக்கலாம். Terrible thing. பயங்கரமான ஒரு You காரியம். work for so long and so hard, அவ்வளவு கஷ்டப்பட்டு நீண்ட நாட்களை உழைக்கிறோம், and you gather your harvest. எல்லாவற்றையும் சேர்க்கிறோம், You earn your money பணத்தை சம்பாதிக்கிறோம், and do things, காரியங்களை செய்கிறோம். and then all of a sudden everything goes to waste. அதன் பிறகு திடீரென்று பார்த்தால் எல்லாமே வீணாய் போகிறது. And you wonder what happened. என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். And you begin to question and begin to think there is something wrong. அதன் பிறகு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீர்கள், ஏதோ தவறு நடக்கிறது என்று யோசிக்க And you ஆரம்பிக்கிறீர்கள். begin to be discouraged. அது மட்டுமல்ல அதைரியம் வர Begin ஆரம்பிக்கிறது. to take on a negative attitude about life. வாழ்க்கை குறித்த பிற்போக்கான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கிறது. And it looks like Gideon was not such a bad person. பார்க்கும்போது கிதியோன் அவ்வளவு ஒண்ணும் மோசமானவனா He தெரியவில்லை. must have had certain good qualities and certain spiritual qualities also. ஒரு சில நல்ல தன்மைகளும் ஆவிக்குரிய தன்மைகளும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். But because this whole thing was happening to the whole nation, this man who has not done so much wrong, he is also discouraged because nothing works out. தேசம் முழுவதுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறபடினாலே எந்த விதமான கெட்ட காரியம் செய்யாத இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இவனும் அதைரியப்பட்டு ஒண்ணுமே சரிபட்டு வரவில்லை என்று திகைக்கிறான். That discouragement results in a weakening of one's own estimate of self. அந்த அதைரியம் ஒருவன் தன்னை குறித்து எண்ணுகிறானே மதிப்பிடுகிறானே அதையே பலவீனமடைய செய்கிறது. He begins to feel that he is weak. நான் பலவீனன் என்று அவன் எண்ண He ஆரம்பிக்கிறான். begins to feel that he cannot do anything. என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நினைக்க He ஆரம்பிக்கிறான். begins to feel that the enemy is greater and the enemy is more powerful. எதிரி மிக பெரியவன், எதிரி மிக வல்லமை வாய்ந்தவன் என்று நினைக்க He ஆரம்பிக்கிறான். begins to lose hope and think that no matter what you do, it never works out. நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் செய்தாலும் சரி ஒன்றுமே வாய்க்காது என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. Now I know that many of you can identify with that kind of a period sometimes in your life. உங்களில் அநேகர் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் அனுபவித்தது உண்டு என்று சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். Now let us turn to Judges chapter 6. இப்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு And செல்லுவோம். let us see practically how all these things happened and how Gideon came out of it. இந்த காரியங்கள் எப்படி நடந்தது, கிதியோன் எப்படி அதிலிருந்து வெளியே வந்தான் என்று நடைமுறை காரியங்களை பார்க்க போகிறோம். And we learn a great lesson for today. இன்றைக்குரிய மாபெரும் பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள It போகிறோம். says in verse 6, so Israel was greatly impoverished because of the Midianites, and the children of Israel cried out to the Lord. 6:6 பாருங்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். It came to pass when the children of Israel cried out to the Lord because of the Midianites, that the Lord sent a prophet to the children of Israel, who said to them, thus says the Lord God of Israel, I brought you up from Egypt and brought you out of the house of bondage, and I delivered you out of the hand of the Egyptians and out of the hand of all who oppressed you, and drove them out before you and gave them your land. இஸ்ரவேல் புத்திரர் Gave you their land. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, And I also said to you, I am the Lord your God. Do not fear the gods of the Amorites in whose land you dwell, because you have not obeyed my voice. நான் உங்கள் தேவனாகிய But you have not obeyed my voice. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். Now God really,
this is something that must happen in the life of everyone who faces discouragement. அதைரியப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் இது சம்பவித்திருக்க வேண்டும். The first thing that must happen is this. நடக்க வேண்டிய முதல் காரியம் இதுதான். If you are discouraged, நீங்கள் அதைரியப்பட்டு இருந்தால், first of all, there must be a realization of the cause of your problem. முதலாவது உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். You must come to grips with what is the problem. பிரச்சனை என்ன என்பதை முதலாவது நீங்கள் அறிய வேண்டும். Why did this thing happen that I am in this condition right now? நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறேனே, இதற்கு காரணம் என்ன? You know, everything has a reason. பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் This இருக்கிறது. principle of cause and effect is true in spiritual life also. இந்த காரணமும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் என்று இருக்கிறது, அது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உண்மையாகவே இருக்கிறது. God has set this in motion in human life, the thing of cause and effect. இந்த பாதிப்பும் அதனுடைய காரணமும் இந்த காரியத்தை தேவன் மனித வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறார். For everything there is a cause. நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. And for many of the things that we go through in our life, there is a cause. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கடந்து செல்லுகிற பல காரியங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. Many difficulties and discouragements and failures have a cause behind it. பல கஷ்டமான காரியங்களுக்கு, அதைரியங்களுக்கு, தோல்விகளுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. But you know, the wonderful thing is when we are confronted by God, God always is truthful to us. He tells us what the problem is. ஆனால் இதில் அற்புதமான காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் போகும்போது ஆண்டவர் உண்மையான காரணம் என்ன என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். You know, you can't cry out to God for help and not come to grip with your problem. ஆண்டவரை நோக்கி உதவிக்கு முறையிட்டு விட்டு பிறகு பிரச்சனை என்ன என்பதை அறியாமல் நீங்கள் இருக்க முடியாது. If you come to God, நீங்கள் தேவனிடத்தில் வந்தால், God is going to be very truthful. He's going to tell you what your problem is. தேவன் மிகவும் உண்மையுள்ளவராய் இருந்து உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை சொல்ல போகிறார். But that's the problem with a lot of people. They don't want to hear what the problem is. They just want some answer. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனையே இதுதான். பிரச்சனை என்ன என்பதை அறிய விரும்ப மாட்டார்கள், பதில் தான் வேண்டும் என்பார்கள். They just don't want anybody telling them what the problem is. They just want somebody to soothe them, comfort them and give them some answer. பிரச்சனை என்ன என்பதை யாரும் அவளுக்கு சொல்லக்கூடாது, அதை விரும்ப மாட்டார்கள். ஏதாவது பிரச்சனை வேணும், எதமா ஏதாவது ஒரு பதில், ஆறுதல் வேணும் அவங்களுக்கு. But a real encounter with God and the word of God brings a person under the conviction of the Holy Spirit concerning the things that are wrong in that person's life. ஆனால் ஒரு மனிதன் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சந்திக்கும் போது ஆவியானவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார். Now there is no use for me to just comfort you just like that. சும்மா வந்து உங்களை அப்படியே ஆறுதல் படுத்திட்டு போனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. You know, there's no use saying just good words to you, saying Lord is with you, don't worry, don't fear, go home, God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதிருங்கள், வீட்டுக்கு போங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எதமா வார்த்தையில பேசிட்டு போறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Because when you go out of this place, you're going to face reality and you're going to be discouraged again. ஏனென்றால் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது மறுபடியும் அதே நிஜங்களை சந்திக்க வேண்டும், மறுபடியும் அதே அதைரியம் வரும். So we need to face the problem. ஆகவே பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும். Identify the cause. அதனுடைய காரணத்தை கண்டுபிடியுங்கள். Lot of people don't want to admit it. நிறைய பேர் அதை ஒத்துக்கொள்ள விரும்புவதில்லை. It's like one preacher was going down a street where there is a lot of bars in America. இது எப்படி இருக்குன்னா, அமெரிக்கால ஒரு பிரசங்கியார் தெருவழியே போயிட்டு இருந்தார். அந்த தெருவுல நிறைய அந்த மதுபான பார்கள் உண்டு. While he was walking down the road, one fellow was thrown out of a bar because he was drunk too much. இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரொம்ப குடிச்சிருந்த ஒரு ஆளை பார்ல இருந்து தூக்கி வெளியே Because போட்டார். he was becoming a nuisance inside. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு So இருந்தார். he just lay down there in the sidewalk. அப்படியே அந்த பிளாட்பாரத்துல கிடந்தான். And this preacher went and picked him up and said, listen, I want to pray for you. இந்த பிரசங்கியார் அவனை போய் தூக்கி எடுத்து கொஞ்சம் கவனிப்பா, உனக்காக ஜெபம் பண்ண He விரும்புறேன். said, oh preacher, do it. அவன் சொன்னா, தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க And அப்படின்னு. as the preacher started praying, அந்த பிரசங்கியார் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சப்போ the drunk man said, the preacher, don't tell God that I'm drunk, tell him I'm sick. குடிகாரன் அவரை பார்த்து சொன்னா, பிரசங்கியாரே, ஆண்டவர்கிட்ட நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, நான் வியாதியா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படி. You see, the man doesn't want to admit his problem. மனிதன் தன் பிரச்சனையை ஒத்துக்கொள்ள விரும்புவதில்லை. Especially very true of alcoholics. அதுவும் குறிப்பா குடிகாரங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். I have known many alcoholics and I've tried to tell them, you got a problem, you got alcoholism, and they'll say, no, I can stop whenever I want. பாருங்க, நிறைய குடிகாரங்களை பார்த்து இப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு குடிதாங்க பிரச்சனை, அதை நீங்க நிறுத்தணும்னா இல்லங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னுவாங்க. One of the sure signs of an alcoholic is that he will deny that he is an alcoholic. குடிக்கு அடிமைப்பட்டு இருக்க ஒரு மனிதனுடைய நிச்சயமான அடையாளம் என்ன தெரியுமா? நான் குடிகாரனே இல்லன்னு மறுப்பான் அவன். If he admits that he is an alcoholic, he may not be an alcoholic. நான் குடிகாரன் ஒத்துக்கிட்டா ஒருவேளை குடிகாரனே இல்லாம இருக்கலாம். He is a very sure sign that he won't admit. ஆனா நிச்சயமா அவர்கள் ஒத்துக்கொள்ள
ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். You see, when you don't admit, then God cannot work. நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் பிறகு தேவன் கிரியை செய்ய முடியாது. Lasting and permanent answers cannot come. நிரந்தரமான பதில்கள் வர முடியாது. Lot of people want to go into meetings where they are never confronted by the truth of God's word. நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய கூட்டங்களுக்கு செல்ல விரும்புவதே கிடையாது. They don't want to be convicted of their sin. பாவங்கள் உணர்த்துவிக்கப்பட அவர்கள் They விரும்புவதில்லை. don't want to be convicted of what the problem is in their life. வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன என்பதை உணர்த்துவிக்கப்பட விருப்பம் They கிடையாது. don't want anybody to tell them what's wrong. யார் அவளை பார்த்து என்ன பிரச்சனை என்பதை சொல்லக்கூடாது. But you can't come to God like that. ஆனால் நீங்கள் தேவனுடைய வரும்போது அப்படி வர முடியாது. Before God, there is nothing that can be hidden. Your heart is open before God. Your mind, your life, your entire history is open before God. தேவனுக்கு முன்பாக மறைவானது எதுவுமே கிடையாது. உடைய மனமொழி, இருதயம், உடைய வாழ்க்கை சரித்திரம் அனைத்துமே வெளியரங்கமாய் இருக்கிறது. And God is the greatest physician. தேவன் தான் மிகப்பெரிய மருத்துவராய் There's இருக்கிறார். no use hiding. அவர்கிட்ட மறைப்பதிலே ஒரு பிரயோஜனம் His இல்லை. eyes pierce into our very beings, into our heart and mind and soul, and see into every problem. அவருடைய கண்கள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உள்ளந்திரியங்கள் எவற்றின் ஊடுருவி சென்று ஒவ்வொரு பிரச்சனையும் காண வல்லது. He will identify it. அவர் அதை அடையாளம் And he is காண்பார். going to speak it. அதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். And God says it in one word. தேவன் அதை ஒரே வார்த்தையில சொல்லுகிறார். You have not obeyed me. நீங்கள் என் சொல்லை கேளாதே போனீர்கள். This is not the way you were meant to live. நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று நான் வைக்கவில்லையே. The Midianites were threshing their floor, threshing their wheat, hiding the Israelites were threshing their wheat, hiding from the Midianites. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு தங்களுடைய களத்தை போரெடுத்துக் கொண்டிருந்தார்கள். Like I said last week, they were living in caves like animals. கடந்த வாரம் சொன்னது போல மிருகங்களைப் போல குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Man is not made to live like that. மனிதன் இப்படி வாழும்படி You உண்டாக்கப்படவில்லை. are not made to live in fear, my friend. பயத்திலே வாழும்படி நீங்கள் உண்டாக்கப்படவில்லை. You are not made to live in caves. நீங்கள் குகைகளிலே வாழும்படி You are உண்டாக்கப்படவில்லை. not made to live like an animal. ஒரு மிருகத்தை போல வாழும்படி உண்டாக்கப்படவில்லை. You are not made to live in terror. நீங்கள் பயந்து நடுங்கி போய் வாழும்படி உண்டாக்கப்படவில்லை. God has created you with the highest kind of dignity. தேவன் மிக உயர்தரமான கண்ணியத்தோடு உங்களை உண்டாக்கி இருக்கிறார். Bible says God has not given us a spirit of fear, but of love and of power and of sound mind. வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. God gives you a sense of power. தேவன் உங்களுக்கு வல்லமையின் உணர்வை கொடுக்கிறார். When you obey God and walk in a life with God and live for God, you have a sense of power in your life, not weakness. நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட இசைந்து வாழும்போது பலவீனமான உணர்வு அல்ல, பலமான உணர்வு உங்களுக்கு உண்டாகிறது. You feel like you can run through a troop and leap over a wall. சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், மதிலை என்னால தாண்ட முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது. You feel like you can bring down many Goliaths. பல கோலியாத்துகளை என்னால் வீழ்த்த முடியும் என்ற ஒரு உணர்வு You feel உண்டாகிறது. like you can cross the sea and cross the mountains. Any challenge, you are ready. என்னால் மலையை கடக்க முடியும், கடலை கடக்க முடியும், எந்த சவால் வந்தாலும் ஜெயிக்க முடியும் என்ற உணர்வு வருகிறது. See, that is the sense of power. பாருங்கள், இதுதான் பலத்தின் உணர்வு. Do you have a sense of power, my friend? அப்படிப்பட்ட பலத்தின் உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? A lot of people don't have a sense of power. They have a sense of weakness, fear and worry and inferiority. நிறைய பேருக்கு இந்த பலத்தின் உணர்வே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பலவீனமான உணர்வு, தாழ்வு மனப்பான்மையின் உணர்வு, பயத்தின் உணர்வு தான் I இருக்கிறது. am nothing works out for me, whatever I do fails, and this kind of feeling. நான் ஒண்ணு இல்ல, நான் லாய்க்கு இல்லாதவன், எதை செஞ்சாலும் வாய்க்காம போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. And they want to go to a meeting and some preacher to just pray for them and everything will be all right. அப்புறம் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, யாராவது பிரசங்கியார் ஜெபம் பண்ணனும், அப்புறம் எல்லாம் சரியா போய்டும்னு நினைக்கிறாங்க. You see, there are things for which we can pray for and everything will be all right. பாருங்க, சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், அப்படி ஜெபிக்கும்போது எல்லாம் நன்றா இருக்கும். But this is something where God has to deal with a person. ஆனால் இந்த காரியத்திலே தேவன் அந்த மனிதனோடு கூட இடைபட வேண்டும். There are certain things that has to be changed. சில காரியங்கள் மாற வேண்டும். There is a cause. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. And there can be many causes, but here the cause in this situation where Gideon and Israelites are concerned is that they have not obeyed God. பல காரணங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த இடத்துல காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களும் மீதியானியரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. What happens when you live in disobedience? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது என்ன சம்பவிக்கிறது? Not only do you live in fear and worry and terror, பயத்திலும் கவலையிலும் திகிலிலும் நாம் வாழ்வது மட்டுமல்ல, your whole personality begins to change. உங்களுடைய ஆழ்த்துவமே
மாற It ஆரம்பிக்கிறது. really affects you. மெய்யாகவே அது உங்களை When பாதிக்கிறது. you disobey God, you're not living in the plan and purpose of God. You're so affected by the circumstances of life that you change. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய சித்தத்திலும் திட்டத்திலும் வாழாமல் போகும்போது அது அந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது, நீங்களே மாற ஆரம்பிக்கிறீர்கள். When you live for God, there is a sense of power. தேவனுக்கென்று வாழும்போது பலத்தின் உணர்வு உண்டாகிறது. When you don't live for God, there is a sense of weakness and inferiority. ஆனால் தேவனுக்கென்று வாழாமல் இருக்கும்போது பிறகு பலவீனமான உணர்வு, தாழ்மையின் உணர்வு உங்களுக்கு உண்டாகிறது. Now look at verse 12. 12 வசனத்தை பாருங்கள். And here we see that in the life of Gideon. இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கலாம். It has really worked. மெய் The disobedience has really brought all these things in his life. This man is a symbol of what happens to a person when you don't walk in obedience to God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாள சின்னமாக இந்த கிதியோன் காணப்படுகிறான். Verse 12 says, 12 வசனம் the சொல்லுகிறது, angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you, you mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். And Gideon said to him, oh my Lord, if the Lord is with us, why then has all this happened to us? அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? Why all these things happen to us? ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நேரிட வேண்டும் என்று கேட்கிறார். Where are all the miracles which our fathers told us about, saying, did not the Lord bring us out from Egypt? But now the Lord has forsaken us and delivered us into the hands of the Midianites. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். Now, how many Christians I have heard talk like this? எத்தனை கிறிஸ்தவங்க இப்படி பேச நான் கேட்டிருக்கேன். Have you ever heard Christians talk like this? என்னைக்காவது கிறிஸ்தவங்க இப்படி பேசி கேட்டிருக்கீங்களா? Why did this happen to me? ஏன் எனக்கு இது நடந்தது? So many books are written about this. இத குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்காங்க பாருங்க. Why bad things happen to good people? A Jewish rabbi has written it and is selling millions of copies all over the world ஒரு now. யூத ரபி புத்தகத்தை எழுதி இருக்கிறார். நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் சம்பவிக்குதுன்னா அது லட்சக்கணக்கான பிரதி விற்பனை ஆயிடுச்சு. Because this is a major question in life. ஏனென்றால் வாழ்க்கையில மிகப்பெரிய கேள்வி இதுவா இருக்கிறது. Why bad things happen to good people? கெட்ட காரியங்கள் நல்ல மக்களுக்கு ஏன் நடக்கிறது? Why did this happen to me? ஏன் இது எனக்கு நடந்தது? Why? ஏன்? Oh, people all over the world are asking. உலகம் முழுதுள்ள மக்கள் இதை கேட்கிறார்கள். This is nothing new. This is a question that Gideon and his people, it is the voice. Gideon is the voice of the entire nation of Israel. He's asking, if the Lord is with us, if he is our God, Jehovah is our God, then why all these things are happening? இந்த கேள்வி புதிய கேள்வி ஒன்று புதிய கேள்வி அல்ல, மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோன் எல்லாரும் கேட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதிநிதியா இருந்து கொண்டு கிதியோன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இது எங்களுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று. And the modern world is no different. இன்றைய உலகமும் வித்தியாசமே கிடையாது. That is why the Jewish rabbi's book is selling so hard. ஆகவேதான் இந்த யூத ரபியுடைய புத்தகம் அந்த அளவுக்கு விற்பனை ஆகிறது. And if you read it, your head is going to spin, you know. அத வாசிங்கன்னு சொன்னா உங்க தலை சுத்தம், அவ்வளவுதான். You know, he's talking philosophy. தத்துவம் எல்லாம் He's பேசுகிறார். taking round and round and round and round and in a I wouldn't say a merry-go-round, it's not, because it's not so merry, it's just going round and spinning your head. அத வாஸ்தவம் சொன்னா அப்படியே சுத்தம் போய் சுத்தி 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 வரும். கடைசில உங்க தலை தான் சுத்தம். He's trying to explain why these things happen to இந்த us. காரியங்களா ஏன் நமக்கு சம்பவிக்கிறது அதை விளக்குறார் He is அவர். a Jewish man and his own people have gone through a lot of struggles. அவர் ஒரு யூதர், அவருடைய சொந்த ஜனங்களே இவ்வளவு போராட்டத்தினூடே கடந்து And I போயிருக்கிறார். read that book and I said, my God, why are you going round and round and round? Here Bible gives you some straightforward அந்த reason. புத்தகத்தை வாசிச்சபோது நான் கேட்டேன், ஏன் சுத்தி 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 வரீங்க? வேதமே தெளிவா அந்த பதில சொல்லுகிறது. If you know what the Bible says, I can preach for 10 weeks on why these things happen. வேதம் சொல்லுகிறதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். ஏன் நடக்கிறது 10 வாரங்களுக்கு அதை பற்றி பேசலாம் நாம. Because there is so much about why certain things happen. ஏனென்றால் ஏன் சில காரியங்கள் நடக்கிறது அதற்கு பல காரணங்கள் Gideon சொல்லப்பட்டிருக்கிறது. is asking why all these things happen if God is our God. கிதியோன் கேட்கிறான், தேவன் எங்கள் தேவனாய் இருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்க The வேண்டும்? answer God has already given. பதில் தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. Because you have disobeyed me. நீங்கள் என் சொல்லை கேளாத
போனீர்கள் அதான் The காரணம். simple answer to Gideon is, Gideon, you didn't disobey, you didn't obey, your people didn't listen to me. இது கிதியோனுக்கு ஒரு எளிமையான பதில் வருது. அது என்ன? கிதியோனே, நீயும் சரி உன் மக்களும் சரி எனக்கு கீழ்ப்படியவில்லை. You see, Gideon didn't seem to get the point. ஆனா கிதியோனுக்கு இந்த விஷயம் புரியல பாருங்க. He heard, that the prophet has spoken like this. தீர்க்கதரிசி இப்படி பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டான். He has told them what the problem is. பிரச்சனை என்ன என்பதை அவன் When the சொல்லிவிட்டான். people cried out, the prophet spoke and said, because you have not obeyed, these things happen. மக்கள் முறையிட்ட போது தீர்க்கதரிசி பேசினா, நீங்கள் கீழ்ப்படியாதனால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா. But yet the message has not gone through in his heart. என்னாலும் அந்த செய்தி அவன் இருதயத்துக்குள்ளே போகவில்லை. Why all these things happen? ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கணும்னு கேக்குறான். Why in that case is because of their disobedience, because they didn't listen to God. அப்போது அது அவளுக்கு நடக்க காரணம் தேவனுக்கு அவள் கீழ்ப்படியவில்லை They என்பதுதான். were living in caves because of disobedience. கெபிகளிலே வாழ்ந்தார்கள், காரணம் கீழ்ப்படியாமை. Living in poverty because of disobedience. தரித்திரத்திலே வாழ்ந்தார்கள், காரணம் கீழ்ப்படியாமை. They will work, but they will not eat the work of their hands because of disobedience. வேலை செய்வார்கள், ஆனால் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது, காரணம் கீழ்ப்படியாமை. They will bring it in the barns, but before they can put it in the mouth, the enemy takes it away. களஞ்சியத்திலே கொண்டு வருவார்கள், வாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னே எதிரி வந்து கொண்டு போய் விடுவார். கை கட்டினது வாய் கட்டலம்பாங்க நம்ம நாட்டுல. It was a cursed existence. அது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. But these are blessed people. ஆனால் இவர்களோ பாக்கியவான்கள், God's people. தேவ ஜனங்கள். Why these things happen? பிறகு ஏன் அவளுக்கு இதெல்லாம் Why do they சம்பவிக்கிறது? live like that? ஏன் அப்படி வாழ்கிறார்கள்? Why do people live like that today? ஜனங்கள் இன்றைக்கு ஏன் அப்படி வாழ்கிறார்கள்? You know, when you preach about it, some people get upset. How could you say like that? இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா சிலருக்கு பயங்கர கோவம் வரும். எப்படிங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் What's அப்படின்னு. wrong with me? என்கிட்ட என்ன I பிரச்சனை? don't know what's wrong with people, மக்களிடத்துல என்ன பிரச்சனை எனக்கு என்ன தெரியும்? I'm just telling you what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் சொல்லுகிறேன். If that is true about any one of you here, you said it right. இங்க இருக்கிற யார் இடத்திலாவது இது உண்மையா இருக்கும் என்றால் நீங்கள் தான் அதை சரி செய்ய I am வேண்டும். not talking about anybody. நான் யாரை குறித்தும் தனிப்பட்ட முறையில் I பேசவில்லை. am talking about the reasons the Bible gives. வேதம் கொடுக்கிற காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Why? ஏன்? The Bible says because you don't live for God. வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு நீங்கள் வாழாதபடியினால Because you அப்படி. don't obey God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாததனால அப்படி Because you இருக்கிறது. don't walk with God. நீங்கள் தேவனோடு நடக்காதபடியினால அப்படி Because you don't இருக்கிறது. respect God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மதிக்காததனால அப்படி Because you have இருக்கிறது. not put God first in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் முதலாவது வைக்காததனால அப்படி Because இருக்கிறது. you gave no place to God. You did not reverence God and worship Him and desire Him more than anything in life. வாழ்க்கையிலே தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை, தேவனை கனம் பண்ணவில்லை, மதிக்கவில்லை, மற்ற எல்லா காரியங்களை விட இதை அதிகமாக நீங்கள் செய்யவில்லை. And if that needs to be set right, my friend, better do it. அதை நீங்கள் சீர்படுத்த வேண்டுமானால் நீங்கள் தான் கட்டாயம் அதை செய்ய No, வேண்டும். that is why we come to church. ஆகவே தான் நான் சபைக்கு வருகிறோம். Not to be just soothed and comforted, sometimes to be convicted and to be changed. ஆறுதலா இதமா கேட்டு போகல்ல, மாறாய் சில சமயத்திலே உணர்த்துவிக்கப்பட்டு நாம் மாற வேண்டும். Sometimes to repent. சில சமயத்துல மனம் திரும்ப வேண்டும். Sometimes to yield ourselves to God and turn our hearts to சில God. சமயத்திலே நம்மையே தேவனுக்கு இணங்கி ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளங்களை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். Why these things happen? ஏன் இந்த காரியங்கள் நடக்கிறது? If that is the question of your heart, இன்றைக்கு உங்கள் இதயத்தின் கேள்வி அதுவா இருக்கும் I என்றால் tell you, my friend, it is not because God has forsaken நான் you. உங்களுக்கு சொல்லட்டு நண்பர்களே, தேவன் உங்களை கைவிட்டதனால அப்படி ஆகவில்லை. Because my God says He will never leave you nor forsake you. ஏனென்றால் என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. And if He says that He will never forsake you, then that means He will never forsake you. உங்களை கைவிட மாட்டேன் என்று அவர் சொன்னால் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று தான் அர்த்தம். Then the problem is with me or you. அப்படியானால் பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கணும். Not, don't say God has left me. ஆண்டவர் என்னை கைவிட்டான்னு See, சொல்றாரு. Gideon is talking like that. கிதியோன் அப்படிதான் பேசுறான். Oh, but he has not forsaken us. ஐயோ கர்த்தர் எங்களை கைவிட்டார். But God never forsakes ஆனால் anybody. தேவன் யாரையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. Never. ஒருபோதும். Never. ஒருபோதும். When you walk away from God and do not obey God, you have a sense of farness from God than nearness. You have a sense of farness, that God is far away, that God has left you. The presence of God is not there. Therefore, the sense of power is missing. நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகிறது. ஆகவேதான் பலனான அந்த உணர்வு உங்களுக்கு இல்லாமல் நான் பலவீனன் என்ற உணர்வு உண்டாகிறது. That is one of the great sources of discouragement in people's lives. மக்களுடைய வாழ்க்கையில அதைரியம் வருவதற்கு மிகப்பெரிய காரணமா இருப்பது இது ஒன்று. One of the great reasons மிகப்பெரிய காரணங்களிலே ஒன்று is this.
இதுதான் அது. that they don't live for God. தேவனுக்கென்று வாழாமல் இருப்பது. Gideon is expressing all of those things that has been worked into his life as a result of disobedience. கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா காரியங்களை குறித்து கிதியோன் இங்கே வெளியே பேசுகிறான். Such inferiority. அந்த அளவுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை. Then the Lord said, verse 14, then the Lord turned to him and said, go in this might of yours and you shall save Israel from the hand of the Midianites. 14ஆம் வசனம். Have I not sent you? அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். Now listen to Gideon. இப்போ கிதியோனை பாருங்க. So he said to him, oh my Lord, how can I save Israel? Indeed my clan is the weakest in Manasseh, and I am the least in my father's house. அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். He says, how can I save? கேக்குறான், நான் எப்படி ரட்சிப்பேன்? My clan, my tribe is the weakest. என்னுடைய குடும்பம் இருக்கே, அந்த கோத்திரம் அதுதான் ரொம்ப பலவீனமானது. Weakest. மிகவும் எளியது. Look at what comes out of his heart. அவன் உள்ளத்துல இருந்து என்ன வருதுன்னு பாருங்க. I come from the weakest clan. ரொம்ப எளிய கோத்திரத்துல இருந்து வரேன் நானு. And you know, I am the least. I am the weakest of the weakest. I come from the weakest clan already and I am the last one. என்ன சொல்றான்? ஏற்கனவே கோத்திரமே பலவீனமான கோத்திரம், அதுவும் நான் கடைசில வரேன், நான் பலவீனத்திலும் பலவான். பலவீனமான கோத்திரத்துல இருந்து வரது இல்லாம அப்படிப்பட்ட கோத்திரத்துல வந்த குடும்பத்துல கடைசியா பிறந்தவன் நான். I'm so small. நான் ரொம்ப சிறியவன்றான். That's the height of inferiority complex. தாழ்வு மனப்பான்மையின் உச்ச கட்டமே இதுதான். How can a person get to be like this? எப்படி ஒரு மனுஷன் இந்த மாதிரி மாற முடியும்? Have you ever seen people like that? என்னைக்காவது இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்திருக்கீங்களா? I have seen people like that. நான் பார்த்திருக்கேன் இப்படிப்பட்ட ஆட்களை. Oh, people with such sense of inferiority. அந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை நிரம்பி such sense of weakness. அந்த அளவுக்கு பலவீனமான They only think of themselves as weak and least and small and unable. நான் பலவீனமானவன், சிறியவன், என்னால முடியாது, இயலாது, இப்படிதான் அவங்களால நினைக்க முடியும். Some people say, well, he better see a psychologist. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மனோதத்துவ நிபுணரை போய் பாருங்க அப்படின்னு. You know, that's not the answer. அது பதில் இல்ல பாருங்க. Oftentimes the answer is that person needs to get in a relationship with God. அதுக்கு சரியான பதில் என்ன தெரியுமா? அந்த மனிதர் தேவனோடு உள்ள உறவை சரி செய்ய வேண்டும். You feel weak? பலவீனமாய் உணர்கிறீர்களா? You feel like you are the smallest? நான் தான் ரொம்ப சிறியவன் நினைக்கிறீங்களா? You feel like you can't do this and you can't do that? என்னால இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? You think that you are unable, you are so small and insignificant? என்னால முடியாது, நான் சிறியவன், முக்கியத்துவமற்றவன் என்ற எண்ணம் இருக்கிறதா? Tonight you put your faith in Jesus Christ. இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். And begin to live for him. அவருக்கென்று வாழ ஆரம்பியுங்கள். Invite him. வரட்டும். Let the King of glory reign in your heart. மகிமையின் ராஜா உங்கள் இதயத்தில் ஆளட்டும். You will never feel small. ஒரு நாளும் சிறியவன் என்ற எண்ணம் வரவே வராது. If you have such a great God living inside of you, you will never feel small. அவ்வளவு பெரிய தேவன் உங்கள் இதயத்தில் வாழும்போது நான் சிறியவன் என்ற எண்ணம் வரவே வராது. This is the problem, my friend. இதுதான் பிரச்சனை நண்பர்களே. Oh brother, pray for me. Oh brother, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Wait a minute, I'm not going to pray for you. நான் எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன்? My prayer is not going to help you. என்னுடைய ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யாது. You know, you got to do something. நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். Do you know God? நீங்கள் தேவனை Do அறிந்திருக்கிறீர்களா? you know Jesus Christ as your Lord? இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராய் Do அறிந்திருக்கிறீர்களா? you talk to him? அவரோடு பேசுகிறீர்களா? Do you have a relationship with him? அவரோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? Do you have a sense of his presence? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற உணர்வு இருக்கிறதா? Do you know that you walk with him and he walks with you? நான் அவரோடு நடக்கிறேன், அவர் என்னோடு நடக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? Do you feel a nearness to him? நான் அவருக்கு மிக நெருக்கமா இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறதா? If you don't, my friend, அப்படி இல்லை என்றால் then you don't know Jesus. பிறகு நீங்கள் இயேசுவை அறியவில்லை. You need to be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க You வேண்டும். need to repent. நீங்கள் மனம் திரும்ப You வேண்டும். need to turn to him. நீங்கள் அவரண்டை வர வேண்டும். Repent of your sin பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். and come to him. அவரண்டை வர வேண்டும். Let him come inside of you. அவர் உங்களுக்குள்ளே வரும்படி இடம் கொடுக்க வேண்டும். That is the number one thing you have to do in order to be changed. நீங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியமே அதுதான். What's the use of simply going to preacher after preacher and getting prayed? இப்படி செய்யாம ஜெபம் பண்ணதுக்கு ஒவ்வொரு பிரசங்கியார்கிட்ட போனா அதனால என்ன பிரயோஜனம்?
wasting the preacher's time and your time. உங்க நேரத்தையும் சரி பிரசங்க நேரத்தையும் சரி வீணாக்குறீங்க. Probably losing your head all the while the hands are laid on. கையை I mean, வைக்கும்போது losing your hair. தலை முடியெல்லாம் கொட்டும் இந்த மாதிரி கையை எல்லாரும் கையை வச்சா. சும்மாவே நிறைய பேர் கொட்டுது. Are you there? இருக்கீங்களா? Some people are they just never come to grips. They just pray for me, brother. சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ணுனா அடுத்ததுக்கு போய் அங்கேயும் ஜெபம் பண்ணுங்க பிரதர். எத்தனை ஜெபம் பண்ணியாச்சு, என்ன ஆச்சு இப்போ? What has happened? இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கேன். நான் கேட்டேன் ஒருத்தர். How many times they prayed on you? What has happened? நான் கேட்டேன் எத்தனை முறை உனக்காக ஜெபம் பண்ணிருக்கேன், இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு. He never comes to hear the truth. வசனத்தை கேட்க வரவே He மாட்டார். is not interested. அதெல்லாம் ஒரு When ஆர்வம் இல்லை. someone standing there, oh, don't worry, my friend, don't fear, here it is. அவருக்கு You know, வேண்டிய- I have got the word of the Lord. அவருக்கு வேண்டிய யாராவது அங்க நின்னு சகோதரனே கவலைப்படாத ஆண்டவருடைய வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். Here it is. இதோ சொல்றேன் நான். You go. போங்க You start the business. இந்த வியாபாரத்தை God will ஆரம்பிங்க. bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I am telling you, don't start anything. Start a relationship with God. நான் first. என்ன சொல்கிறேன், வேற எதையும் துவங்க வேண்டாம். முதலாவது தேவனோடு ஒரு உறவை துவங்குங்க. Give your life to God. உங்கள் வாழ்க்கையை தேவன் கொடுங்க. May Jesus be your Lord of your life. இயேசு உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் வரட்டும். Start with the blessed one, my friend. பாக்கியமானவரோடு கூட ஆரம்பியுங்கள் How நண்பர்களே. can you have blessing when you don't have the blessed one living in there and blessing you? பாக்கியமான அவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்படி வரும்? Start with that. அவரோடு கூட ஆரம்பியுங்கள். Put him number one, give him number one place in your life. உங்கள் வாழ்க்கையில முதல் இடத்தை அவருக்கு கொடுங்கள். Restore your relationship if you've gone far away. ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால் அந்த உறவை சீர்படுத்துங்கள். If you've been drifting away and if you've been living for yourself and living with other things being the priorities of your life, shift your priorities, make changes in your life and do something that will set you on the course to blessing. நீங்கள் வழி விலகி தேவனை விட்டு தூரமாய் போய் மற்ற காரியங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அதை விட்டு மனம் திரும்புங்கள், மாறுங்கள், ஆண்டவரிடத்தில் திரும்ப வாருங்கள். Come to the path of blessing and righteousness. ஆசீர்வாதமும் நீதியும் காணப்படுகிற அந்த பாதைக்கு வாருங்கள். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கீங்களா? இந்த பாதை தான் நெய்யாய் பொழிகிறது. Amen. ஆமென். There is fatness in this path. இந்த பாதையில தான் நெய் பொழிகிறது. Amen. Amen. There is blessing in this way. இந்த பாதையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. No use searching here and there. இங்கே அங்கேயும் தேடி அலைஞ்சு பிரயோஜனமே இல்லை. Just requires one quality decision from your heart today. இன்றைக்கு நீங்கள் தரமான ஒரே ஒரு முடிவை எடுத்தாலே போதும். You'll be changed forever. நித்தியமாய் மாறி விடுவீர்கள். That's what happened to Gideon. கிடியோனுக்கு அதுதான் நடந்தது. A man who felt so weak and had such a sense of weakness was turned into a powerhouse, dynamic person, a great leader. அந்த அளவுக்கு பலவீனமானவன், சிறியவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த அவன் மிகப்பெரிய தலைவனாய், ஆற்றல் மிகுந்தவனாய் மாறி போனான். Amen. ஆமென். That is his first encounter with God. அதுதான் தேவனை முதல் அவன் சந்தித்தது. He's asking the great question. மிகப்பெரிய கேள்வி அவன் கேட்கிறான். Why all these things happen? ஏன் இதெல்லாம் எங்களுக்கு The answer is சம்பவிக்கிறது? because your people have disobeyed. You was as a nation you have disobeyed. பதில் இருக்கு பாருங்க. நீ கீழ்ப்படியவில்லை, தேசமே கீழ்ப்படியவில்லை என்று ஆண்டவர் And he சொல்லுகிறார். says, oh, I'm so small, how can I deliver my அவன் people? சொல்ல நான் ரொம்ப சிறியவனா இருக்கேன், எப்படி நான் ரட்சிக்க முடியும்? Listen to the answer. இந்த பதில Verse கவனிங்க. 16. 16ஆம் Lord வசனம். said to him, surely I will be with you, and you shall defeat the Midianites as one man. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். Amen. ஆமென். Midianites are going to be just like one person. You're going to really kick them. மீதியானியர்கள் ஒரே ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாங்க, எட்டி உதைச்சிடலாம் அவனை. Don't be afraid of the crowd. அந்த கூட்டத்தை கண்டு பயப்படாத. See, God's word, when God comes into your life, he puts things in perspective. பாருங்கள், தேவன் வாழ்க்கையில வரும்போது அவர் காரியங்களை அந்தந்த இடத்துல சரியா வைக்கிறார். David saw Goliath. தாவீது கோலியாத்தை கண்டார். Everybody says, oh, he's so tall, so big, giant, he killed so many people. எல்லாரும் சொல்றாங்க, அவ்வளவு பெரியவனா இருக்கான், அவ்வளவு உயரமா இருக்கான், ராட்சதன் இத்தனை பேரை கொண்டு இருக்கான்னு. But this fellow's got the right perspective. ஆனா இவனுடைய கண்ணோட்டம் சரியா இருந்தது பாருங்க. He said, wait a minute, and he picked up some stones. அதான் கொஞ்சம் இருங்கன்னு போய் கொஞ்சம் கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்தான். Goliath said, you think I'm a dog, you're coming at me with stones? கோலியாத் கேக்குறான், நான் நாயா, நானு கல்லெல்லாம் எடுத்துன்னு வரேன். Such a big man, look at me.
அவ்வளவு பெரிய பராக்கிரமான மனுஷன் என்ன பார் அப்படின்றான். தாவீது சொல்ல நாய் மாதிரி தான் கொல்ல போறோம், சின்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்க போறேன். I am so small, not a giant anymore. இப்போ அவன் ராட்சதன் He அல்ல. is not a giant to David. தாவீதுக்கு அவன் ராட்சதனே அல்ல. Everybody looks at Goliath like this. Goliath is a giant and we are small. எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும்போது அவன் ராட்சதன், நாங்களாம் சின்னவங்கன்றாங்க. Because again at that time period the whole nation of Israel was in disobedience. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசமே கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வந்தது. Their king was in disobedience. ராஜாவும் கீழ்ப்படியாமல் இருந்தான். Therefore there is no sense of power. ஆகவேதான் நாங்கள் பலவான்கள் என்ற உணர்வு இல்லை. You see, when you are disobedient to God, don't live for God, there is no sense of power and might. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு என்று வாழாமல் இருக்கும்போது அந்த பலத்தின் உணர்வு, வல்லமையின் உணர்வு இல்லாமல் போகிறது. That is why the people of God are standing as a whole nation, all the army men are standing, and Philistines, and this one Philistine is standing and challenging the whole nation of Israel and saying, anyone there come to fight with me? ஆகவேதான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் படையே நிற்கிறது. ஒருத்தன் வந்து நின்னு கேக்குறான், யாராவது தைரியம் தான் என்கிட்ட வாங்கன்னு. And nobody there to go up. போறதுக்கு யாரும் இல்லை. Because everybody saw themselves as small and Goliath as big. ஏனென்றால் எல்லாருமே தங்களை சிறியவர்களாகவும் கோலியாத்தை ராட்சதனாகவும் கண்டார்கள். Anytime you walk in disobedience to God and don't have a relationship with God, that's the way you feel about it. கீழ்ப்படியாமல் வாழும்போது, தேவனோடு கூட உறவு இல்லாமல் வாழும்போது நீங்கள் எப்பொழுது வாழ்ந்தாலும் சரி இப்படிப்பட்ட உணர்வு தான் இருக்கும். A sense of weakness marks that life. பலவீனத்தின் உணர்வு அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படும். Here comes a man who has been in relationship with God. ஆனால் இங்கே ஒருவன் வருகிறான், தேவனோடு கூட நல்ல உறவை கொண்டிருப்பவன். He looks at it exactly the opposite way. அவன் நேர் எதிராக பார்க்கறான். He says, I am the giant, you are little dog. அவன் சொல்றான், நான் தான் ராட்சதன், நீ தான் அந்த சின்ன நாய். I'm going to kill you. He said to him, I'm going to take your head off today and feed it to the birds. அவன் சொல்றான் பாரு, இன்றைக்கு உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போட போறேன். I'm going to do it today. இன்னைக்கு செய்ய போறேன். Today I will do it. இன்னைக்கு நான் செய்ய போறேன். What words come out of his mouth? என்ன வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து What வருகிறது a பாருங்க. sense of power. என்ன ஒரு வல்லமையின் What உணர்வு. a sense of might. என்ன நான் பலவான் என்ற ஒரு உணர்வு பாருங்க. Flows from a heart that is filled with the life of God. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஜீவனால் அது நிறைந்திருக்கிறது. Just a little boy. ஒரு சின்ன பையன் Speaking big words. பெரிய பெரிய வார்த்தைகளை To பேசுகிறான். a big giant. பெரிய ராட்சதனை பார்த்து Take your head and feed it to the birds. தலையை வாங்கி பறவைகளுக்கு போடுவேன் என்று சொல்லுகிறார். Amen. ஆமென். That is the way it should be, my friend. இப்படிதான் இருக்க வேண்டும் Do you நண்பர்களே. live like that? இன்றைக்கு நீங்கள் அப்படி வாழுகிறீர்களா? Do you feel like a giant before your giant-like problem? ராட்சதனை போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு நான் ராட்சதன் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? Some people say, oh, my problem is so big. சிலர் சொல்றாங்க பிரச்சனை பெருசா இருக்குங்க அப்படி. You are bigger than your problem. உங்கள் பிரச்சனையை விட நீங்கள் பெரியவர்கள். The thing is, you don't know it. ஆனா உங்களுக்கு அது தெரியல, அதான் பிரச்சனை. Because you've not been connected to God and His Word and His life, you don't realize that you are bigger than your big problems. தேவனோடு அவருடைய ஜீவனோடு அவருடைய வசனத்தோடு நீங்கள் சரியா இணைந்தில்லை. ஆகவேதான் உங்கள் பிரச்சனையை விட நீங்கள் பெரியவர் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. Always the problem is big. எப்போதுமே பிரச்சனை தான் பெருசா When இருக்கு. you are right with God, you are bigger than any problem. தேவனோடு உறவு சரியா இருந்தால் எந்த பிரச்சனையை விட நீங்கள் தான் பெரியவர். Everybody say with me. எல்லாரும் சேர்ந்து Lift சொல்லுவோம். up your hands and say, கரங்களை வைத்து சொல்லுங்க. I am bigger than any problem. எந்த பிரச்சனையை விட நான் பெரியவன். I am bigger than the biggest problems of my life. என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையை விட நான் பெரியவன். I am bigger. நான் பெரியவன். I am ready for the challenge. நான் சவாலுக்காக ஆயத்தமா இருக்கிறேன். I can do it. என்னால முடியும். Greater is he that lives in me than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவரை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர். I'm just telling you to say it, but it just doesn't come just by just saying it. You got to have a relationship with God. உங்களை சொல்ல இப்படி சொன்னதனால நீங்க அப்படி ஆயிட போறது கிடையாது. தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு வேண்டும், அதான் முக்கியம். Then you say it. அதன் பிறகு அதை சொல்லுங்கள். Amen. ஆமென். Have a relationship with God. தேவனோடு ஒரு உறவு வைத்திருங்கள். And your giant-like problems will look minuscule. பிறகு ராட்சதனை போன்ற உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சும்மா அப்படியே கடுகளவு தெரியும் உங்களுக்கு. Nothing. ஒண்ணும் இல்லாம போயிடும். You can move mountains. மலைகளையும் நீங்கள் பெயர்க்கலாம். Overcome great problems. மிகப்பெரிய பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். Defeat the greatest enemy. மிகப்பெரிய எதிரியை தோற்கடிக்கலாம். That is exactly what happened to Gideon. கிதியோனுக்கு சரியே அதுதான் நடந்தது. God says, go in your strength. தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. You now realized your strength.
இப்போது நீ உன்னுடைய பலனை உணருவாய். I am telling you, you got strength. நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு பலன் இருக்கிறது. You are not weak like you are thinking. நீ நினைக்கிறது போல நீ பலவான் அல்ல. No, no, no. கிடையவே கிடையாது. Because I am with you, you are strong. நான் உன்னோடு இருக்கிறபடியினாலே நீ பலவான். Because you have cried out to me, you have turned to me, and I am with you, you are strong. நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய், நீ என் பக்கமாய் திரும்பினாய். ஆகவே நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே நீ பலவானாய் இருக்கிறாய். Amen. ஆமென். God, me and God make the greatest force in the whole world. நாமும் தேவனும் இணையும் போதுதான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாய் நாம் திகழ்கிறோம். Amen. ஆமென். Not alone, தனியா இல்ல, with God. தேவனோடு இணையும் போது. Sam plus Jesus. சாம் பிளஸ் இயேசு. And you can put your name there. அந்த இடத்துல சாம் இடத்துல உங்க பேரை போட்டுங்க. Anybody. யாரானாலும் சரி. You join with God. தேவனோடு நீங்கள் சேருங்கள். There is no talk of weakness. பிறகு பலவீனத்தின் பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. No. Only power and strength. வல்லமையும் பலனும் தான் அங்கு உண்டு. Only victory. வெற்றி மட்டுமே அங்கு உண்டு. No defeat. தோல்வியே கிடையாது. Only overcoming. மேற்கொள்ளுதல் தான் அங்கே உண்டு. Only power. பலன், வல்லமை. And then from that moment onwards, Gideon puts his eyes on the Lord. பிறகு அந்த வினாடியிலிருந்து கிதியோன் கர்த்தர் மீதே தன் கண்களை You see, his வைக்கிறான். relationship with God is restored. பாருங்க, தேவனோடு அவனுக்குள்ள உறவு சீர் செய்யப்படுகிறது. Immediately he builds an altar there and calls it the Lord is peace, calls உடனே the place. அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி சமாதானத்தின் தேவன் என்று ஒரு பெயரை வைக்கிறான். He worships God. அவன் தேவனை ஆராதிக்கிறான். His relationship with God is renewed. தேவனோடு அவனுக்குள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. Those days when people were right with God, they offered sacrifices and worshiped God in that way. அந்த சமயத்துல தேவனோடு உறவு சீர்பொருந்திருந்தவர்கள் கர்த்தருக்கு இந்த பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார்கள். So he put his eyes on the Lord. ஆகவே கர்த்தர் மீது அவன் கண்களை வைத்தான். Amen. ஆமென். From that moment onwards, அந்த சமயத்திலிருந்து started worshiping God, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். praising God, தேவனை ஸ்தோத்திரித்தான். setting his eyes upon the Lord, கர்த்தர் மீது தன்னுடைய கண்களை வைத்தான். and not setting his eyes upon his smallness, but upon the great God who said, I'll be with you. நான் சிறியவன் என்று சொன்னான், அது மீது கண்களை வைக்கவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொன்னாரே மாபெரும் தேவன், அவர் மீது கண்களை வைத்தான். And then something very significant takes place. அதன் பிறகு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் நடைபெறுகிறது. Look at verse 33 of chapter 6. 6:33 பாருங்கள். Judges 6:33. நியாயாதிபதிகள் And all the 6:33. Midianites and Amalekites and the people of the east gathered together, and they crossed over and encamped in the valley of Jezreel. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். But the spirit of the Lord came upon Gideon, then he blew the trumpet, and the Abiezrites gathered behind him. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்து, And he sent messengers throughout all Manasseh, who also gathered behind him. He also sent messengers to Asher, Zebulun, and Naphtali, and they came up to meet him. மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். Now, I want to point out something here. இங்க ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல Here is விரும்புகிறேன். a man in a land of backsliders. Here is one man who's got a renewed relationship with God. பின்மாற்றம் அடைந்த தேசத்திலே ஒரே ஒரு மனிதன் தேவனோடு தனக்கு இருந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறான். And then he comes before people, பிறகு மக்களுக்கு முன்னே வருகிறான், blows the trumpet, எக்காலம் ஊதுகிறான், identifies himself as the deliverer, தன்னையே ரட்சகன் விடுவிக்கிறவன் என்று அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். and shows people his allegiance to God. தேவனோடு கூட நான் இணைந்திருக்கிறேன் என்பதை மக்களுக்கு அவன் God காண்பிக்கிறான். has called me. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். God tells me to go. போகும்படி தேவன் என்னிடம் God சொல்லுகிறார். wants me to deliver. தேவன் என்னை ரட்சகனா இருக்க விரும்புகிறார். God has chosen me. தேவன் என்னை தெரிந்து This man கொண்டிருக்கிறார். is not afraid to tell that. பாருங்க, இந்த மனிதன் அதை சொல்ல பயப்படவில்லை. A lot of people today, especially the young people, we've been talking about peer pressure. பாருங்க, நாம சக ஒத்த வயதுடைய மக்களால் ஒரு நெருக்கங்களை பற்றி பேசணும் இல்லையா? Young people feel that very much. வாலிபர்களுக்கு இந்த உணர்வு நிறைய இருக்கு. They want to be like everybody, they don't want to be different. எல்லாரும் போல தான் இருக்க விரும்புறாங்களே தவிர வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறது They think கிடையாது. if you're different, then they'll think you're an oddball. வித்தியாசமா இருந்தா இவன் ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்களோன்ற ஒரு எண்ணம். ஒரு கொஞ்சம் கிறுக்கு மாதிரி, பைத்தியம் மாதிரி, இவன் கொஞ்சம் வித்தியாசம், எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்
You know, they think that you'll appear odd. ஏதோ ஒரு கிறுக்கு மாதிரி தோணுமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. But the world is looking for a different person, my friend. ஆனால் உலகம் வித்தியாசமான ஆளை தான் எதிர்பார்க்கிறது. All of Israel, there is not one man that says, come on, let's go beat these guys up. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆள் கூட இல்ல, வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் இவங்களை தோற்கடிக்கலாம்னு சொல்ல. There's no use just being like everybody. எல்லார போல இருந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. Everybody is a loser out there. வெளியில எல்லாமே தோத்துட்டு இருக்காங்க. They don't have any happiness. சந்தோஷம் எதுவும் கிடையாது. They don't know victory. வெற்றினா என்னன்னே No தெரியாது. sense of power. இந்த பலவான் என்ற உணர்வு கிடையாது. God is not with them. தேவன் அவரோடு இல்லை. I tell you, young men and women, why do you want to be like them? வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஏன் அப்படி இருக்க Why do you விரும்புகிறீர்கள்? want to be like people that you meet outside there? வெளியே சந்திக்கிற மற்ற மக்களை போலவே இருக்கும்படி ஏன் Why விரும்புகிறீர்கள்? do you want to be like your college mates and school mates? ஏன் உங்களுடைய கல்லூரி தோழர்கள் அல்லது பள்ளி தோழர்களை போலவே இருக்க What have they விரும்புகிறீர்கள்? got? அவர்களிடம் என்ன இருக்கிறது? I tell you, they got nothing. நான் சொல்லுகிறேன், அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை. They have no happiness. அவர்களுக்கு They have சந்தோஷம் no இல்லை. sense of power. பலவான் என்ற உணர்வு They இல்லை. have no life. ஜீவன் இல்லை. Why do you want to be like பிறகு them? ஏன் அவர்களை போல இருக்க விரும்புகிறீர்கள்? You know, they're without God. அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்கள். They are looking for a different person. அவர்கள் வித்தியாசமான ஒரு ஆளை எதிர்பார்க்கிறார்கள். That's why you must dare to be different. ஆகவே தான் வித்தியாசமாய் இருக்கும்படி நீங்கள் துணிச்சல் கொள்ள வேண்டும். Dare to be different in this world. இந்த உலகத்தில் வித்தியாசமாய் இருப்பேன் என்று தைரியம் கொள்ளுங்கள். Don't be afraid to identify yourself as a man of God. நான் தேவனுடைய மனிதன் என்று சொல்லிக் கொள்ள பயப்பட வேண்டாம். Don't be afraid to confess Jesus Christ as your Lord. இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய பயப்பட வேண்டாம். Don't be afraid to identify yourself and your faith. உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள பயப்படவே வேண்டாம். When Gideon did it, கிதியோன் அதை செய்தான். look how many people came and joined him. 32,000 people said, my God, we've been looking for some man who knows God and who can do something. Here we are, we're ready to help. எத்தனை பேர் அவங்க கூட சேர்ந்தாங்க பாருங்க. 32,000 பேர். ஐயோ, யாராவது வருவாங்க, தேவன் எனக்கு தெரியும், என் கூட வாங்கன்னு சொல்வாங்களா எதிர்பார்த்துட்டு வராங்க. இவ்வளவு நேரம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒருத்தன் எழும்புவான். நான் கர்த்தரை தெரியணும்னு 32,000 பேர் வந்து சேர்றான். 32,000. 32,000 பேர் வந்தார்கள். And here people are afraid to be different. இங்க பாருங்க, ஜனங்கள் வித்தியாசமா இருக்க You பயப்படுகிறார்கள். try to be different. நீங்கள் வித்தியாசமா இருக்க You see பாருங்க. how many people gather around you? எத்தனை பேர் உங்களை சுத்தி வராங்கன்னு பாருங்க. How many people from unhappy homes and unhappy lives and a life of failure and fear and terror will gather around you. They want your help. They want you, your leadership, and they want you. சந்தோஷமற்ற குடும்பங்கள், சந்தோஷமற்ற மக்கள், பயத்திலும் திகிலிலும் கலக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும் என்று உங்கள் பின்னாலே வருவார்கள். Don't be like others. மற்றவங்கள போல Be a இருக்காதீங்க. leader. தலைவனாயிருங்கள். Lead people to Christ. மக்களை கிறிஸ்துவனை வழிநடத்துங்கள். Gideon blew his trumpet. கிதியோன் எக்காலம் ஊதினான். Everybody is quiet behind their house threshing the wheat. எல்லாரும் வீட்டு பின்னாடி அமைதியா போரடிச்சிட்டு Here இருக்காங்க. is a man who's got a new spirit. ஆனா இவன் பாருங்க, புதிய ஆவியை உடையவனா He's இருக்கான். coming, he says, I'm going to blow the trumpet. I'm not afraid. I'm not going to stay behind the house anymore. அவன் சொல்றான், நான் பயப்பட போறதில்லை, வீட்டுல ஒளிய போறது கிடையாது, எக்காலத்தை ஊத போறேன். So he's blowing the trumpet. அவன் எக்காலத்தை ஊதுறான். 32,000 from all kinds of people came and joined him from the people of Israel. 32,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்களது சகலவிதமான ஆட்களும் வந்து அவனோடு சேர்ந்தார்கள். He was alone. He was outnumbered by the enemy, opposed, but definitely not discouraged. தனிமையா இருந்தான். இவனை விட எதிரிகள் அதிகமா இருந்தார்கள். ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனா கட்டாயமா இவன் அதைரியப்பட்டு போகவில்லை. Because God is with him. ஏனென்றால் தேவன் இவனோடு இருக்கிறார். Got a relationship with God. தேவனோடு ஒரு உறவு அவனுக்கு இருக்கிறது. And as a result, 32,000 people came அதன் and joined. விளைவு என்ன தெரியுமா? 32,000 பேர் இவன் பின்னால வராங்க. But then God says, I don't want 32,000. பிறகு தேவன் சொல்றார், 32,000 பேர்லாம் எனக்கு தேவையில்லை. Because people are always crazy, you know, their mind works like monkey, you know. They say, oh, I got 32,000, that's why I got the victory. மக்கள் எப்போதும் கிறுக்கு பிடிச்சவங்க மாதிரி பாருங்க. அவங்க மனசு வந்து குரங்கு போல. 32,000 பேர் இருந்தாங்க, ஆகவே தான் ஜெயிச்சேன் அப்படின்னுவான். So God said, no, I don't want 32,000. தேவன் சொன்னா 32,000 பேர் தேவையில்லை. Finally it came down to 300. கடைசியா 32,000 இருந்து 300க்கு வந்தது. Only 300 people. 300 பேர் மட்டும் தான் வந்தாங்க. God just wanted to make sure that they know that it is His power that has done it. தேவனுடைய வல்லமை தான் இதை செய்தது என்பதை இவர்கள் அறிய வேண்டும். தேவன் அதற்காக தான் அப்படி செய்தார். That's why He did it like that. ஆகவே தான் அப்படி செய்தார்.
And read in 7th chapter, verse 12. 7:12 பார்ப்போம். We'll read this and close. இதை வாசித்து முடிப்போம். You will see a transformation. I want you to see how we began with Gideon and what condition he was in, what is the cause, and what a marvelous and radical transformation at the end. கிதியோன் எப்படி இருந்தான், என்ன நிலைமையில் இருந்தான், அவனிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். This is how people that live a life of excellence are. சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இப்படிதான் இருக்கிறார்கள். They are people who soar. இவர்கள் உயர பறக்கிறவர்கள், They overcome. மேற்கொள்ளுகிறவர்கள். They defeat their problems. They are not defeated. இவர்கள் தோற்கடிக்கப்படுவதில்லை, அவர்கள் பிரச்சனைகளை தோற்கடிக்கிறார்கள். And they do it by a relationship that they have with God. தேவனோடுக்குள்ள உறவு இருக்கிறது, அதை கொண்டு இதையெல்லாம் செய்கிறார்கள். Judges 7. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் Now வசனம். the Midianites and Amalekites, all the people of the east, were lying in the valley as numerous as locusts, and their camels were without number as the sand by the seashore in multitude. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாயிருந்தார்கள். When Gideon had come, there was a man telling a dream to his companion. He said, I have had a dream. To my surprise, a loaf of barley bread tumbled into the camp of Midian. It came to a tent and struck it so that it fell and overturned and the tent collapsed. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை கவிழ்த்து தள்ளி, அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது Then என்றான். his companion answered and said, this is nothing else but the sword of Gideon, the son of Joash, a man of Israel, into his hand. God has delivered Midian and the whole camp. அப்போது மற்றவன், இது யோவாசு குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான் என்றான். The enemy gets a vision about how God is with Gideon. தேவன் எப்படி கிதியோனோடு கூட இருக்கிறார் என்ற தரிசனம் எதிரிக்கு கிடைக்குது. God puts fear in their hearts. தேவன் அவருடைய உள்ளத்திலே பயத்தை வைக்கிறார். God never puts fear in our hearts. தேவன் நம்முடைய உள்ளத்திலே பயத்தை வைப்பதே He removes கிடையாது. the fear from our hearts and puts the fear in the enemy's heart. நம்முடைய உள்ளத்திலிருந்த பயத்தை அகற்றி எதிரியுடைய உள்ளத்திலிருந்த பயத்தை வைக்கிறார். Gideon is not afraid, they are afraid now. கிதியோன் பயப்படல, இப்ப அவங்க பயப்படுறாங்க. They have a dream and an interpretation. God inspired dream and interpretation. தேவனால் ஏவப்பட்டு சொப்பனம் கொடுக்கப்படுது, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமா அங்கே வருது. And they are scared now. இப்ப அவங்க பயந்து போயிருக்காங்க. And then you know the story of how Gideon and his 300 went there and blew the trumpet and broke the pitcher and so on, and how they won the victory. அதன் பிறகு வாசிக்கலாம் எப்படி அந்த 300 பேர் போயிட்டு அந்த எக்காலத்தை ஊதி பானையை உடைத்து அதன் பிறகு வெற்றி பெற்றார்கள் என்று. You know, God gave them a great victory. தேவன் மாபெரும் வெற்றியை கொடுத்தார். Tremendous victory. பயங்கரமான வெற்றி அது. But God prepared everything. ஆனால் தேவன் தான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். He gave the vision and the dream and the interpretation, everything, prepared the whole thing. அந்த தரிசனத்தை கொடுத்தார், வியாக்கியானத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் அவரே ஆயத்தம் பண்ணினார். Prepared the enemy. Prepared the enemy எதிரியை ஆயத்தம் பண்ணினார் for defeat. தோல்விக்காக. And prepared Gideon for victory. பிறகு கிதியோனை வெற்றிக்காக ஆயத்தம் How பண்ணினார். many of you know it's in our lives like that? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள்? God prepares the enemy for defeat and us for victory. தேவன் எதிரியை தோல்விக்காகவும் நம்மை வெற்றிக்காகவும் ஆயத்தம் Why do பண்ணுகிறார். why do you think you come to church? சபைக்கு ஏன் வர நினைக்கிறீங்க நீங்க? God is preparing you for great victories. தேவன் மாபெரும் வெற்றிகளுக்காக உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். Victory after victory. வெற்றி மேல் வெற்றி. It's preparation time, my இது friend. ஆயத்தம் பண்ணுகிற வேலை. God is preparing you. தேவன் உங்களை ஆயத்தம் Putting பண்ணுகிறார். away fear from your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து பயத்தை அகற்றுங்கள். Bringing you into, He is putting away fear from your life. பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறார். Bringing you into a relationship with Him. தம்மோடு கூட ஒரு உறவுக்குள்ளே கொண்டு A வருகிறார். fellowship with Him. உங்கள் ஐக்கியத்திலே கொண்டு வருகிறார். Establishing you in Him. அவருக்குள்ளே உங்களை நிலைப்படுத்துகிறார். And He is working in the situations that are set against you. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் கிரியை செய்கிறார். He is working. அவர் கிரியை செய்கிறார். He is going to make sure the enemy knows that he is defeated. எதிரிக்கு தெரியும்படி அவரே பார்த்துக் கொள்கிறார் எதிரி தோல்வி அடைவான் என்பதை. What a great victory. இவ்வளவு பெரிய வெற்றி பாருங்கள். God gets all the glory. தேவனுக்கு சகல மகிமை When உண்டாகிறது. Gideon hears this dream and the interpretation, he comes back and worships the Lord. கிதியோன் இந்த சொப்பனத்தையும் அவருடைய வியாக்கியானத்தை கேட்டபோது அவன் கர்த்தரை பணிந்து கொள்கிறான். He now knows, oh, they are defeated now. அவனுக்கு இப்ப தெரியுது அவங்க எல்லாம் தோற்று போய் விட்டார்கள் என்று. Yeah? The enemy is talking defeat. எதிரி தோல்வியை பேசுகிறான்.
He heard it from the enemy's camp. The Lord has delivered us, the whole camp, into Gideon's hand. எதிரியின் வாயிலிருந்து கேட்கிறான், தேவன் இந்த பாளையம் முழுவதையும் கிதியோனுடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று. Coming from the enemy's camp. எதிரியினுடைய பாளையத்திலிருந்து இந்த சத்தம் வருது. Gideon knows that there is victory. கிதியோனுக்கு தெரியுது வெற்றி இருக்கிறது என்று. Finally, all glory and honor and praise came to God. கடைசியாக சகல துதி கனம் மகிமை தேவனுக்கு உண்டாயிற்று. Gideon found the secret of life. கிதியோன் வாழ்க்கையின் ரகசியத்தை கண்டுகொண்டான். A life of excellence. சிறந்து விளங்கும் See, வாழ்க்கை. they caught him finally and they said, you be our king. You've done this great thing. கடைசியான புடிச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்ச நீ எங்களுக்கு ராஜாவா இருந்தாங்க. He said, no, may God be your king. அவன் சொன்னா இல்ல 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 கர்த்தர் உங்கள் ராஜாவா May இருக்கட்டும். he rule over you. அவர் உங்களை ஆளட்டும். Who am I to rule over you? உங்களை ஆள நான் யார்? May God rule over you. கர்த்தர் உங்களை ஆளட்டும். Walk with God. தேவனோடு You நடவுங்கள். will not have fears. உங்களுக்கு பயம் You இருக்காது. will not live in caves. நீங்கள் கெபிகளிலே வாழ You will மாட்டீர்கள். not be hungry. நீங்கள் பசியோடு இருக்க You will not மாட்டீர்கள். be in poverty. நீங்கள் தரித்திரத்தில் இருக்க மாட்டீர்கள். No. முடியாது. Live a life for God. தேவனுக்கு என்று நீங்கள் வாழுங்கள். God will change your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். I don't want to rule over you. Let God rule over you. நான் உங்களை ஆள விரும்பவில்லை. தேவனே உங்களை ஆளட்டும். God rules over you. You will live in houses. You will live properly. You will live in happiness. You will live in fulfillment, satisfaction. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆளும்போது நீங்கள் வீடுகளிலே வாழ்வீர்கள், சந்தோஷமாய் வாழ்வீர்கள், நிறைவோடு வாழ்வீர்கள், திருப்தியோடு கூட வாழ்வீர்கள். Amen. ஆமென். You are called for that. அதற்கென்று தான் நீங்கள் You are living அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். in fear, hiding, terror. That's not your call. பயத்திலே ஒளிந்து கொண்டு திகிலோடு வாழ்ந்தால் அதல்ல அழைப்பு. Shall we all stand up நாம் together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise God. We have said much tonight. இன்றைக்கு நிறைய காரியங்களை சொன்னோம். There are people here tonight that need to set their lives right with ஒருவேளை God. இன்றைக்கு இரவு யாராவது இங்கு இருக்கலாம், தேவனோடு தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டியவர்கள். And you do that tonight. இன்றைக்கு இரவு நீங்கள் அதை செய்யுங்கள். Put God first in your life. வாழ்க்கையிலே தேவனை முதலாவது வையுங்கள். First முதலாவது and above everything. எல்லாவற்றுக்கும் மேலாக வையுங்கள். Then only you will see the sense of power and victory and so on. அப்பொழுதுதான் நான் பலவான் என்ற உணர்வு, வெற்றியின் உணர்வு, இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வரும். It will change you. அது உங்களை மாற்றும். This faith in God and this relationship and fellowship with God will change you. தேவன் மீது உள்ள விசுவாசமும் அவரோடு உள்ள அந்த உறவும் ஐக்கியமும் உங்களை மாற்றும். If you don't give any place and time for that, இதற்கு நீங்க எந்த நேரத்தையும் இடத்தையும் கொடுக்காவிட்டால் then there is no chance. பிறகு வாய்ப்பே இல்லை. You can have the greatest man lay hands on you, மிகப்பெரிய ஊழியக்காரன் வந்து உங்க தலைமையில கைய வைக்கலாம், do all kinds of things. நிறைய காரியங்களை செய்யலாம். It's not going to work. அதுவும் வேலை செய்யாது. You're going to change. நீங்கள் மாற வேண்டும். That's the only answer. அது மட்டுமே பதில். Every one of us have to change. நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். There's no easy way out. சுலபமான எதுவும் வழி கிடையாது This is பாருங்க. the way to be done. இப்படிதான் செய்யணும். Amen. ஆமென். Let's bow our heads in prayer for just a moment. ஜெபத்திலே தலை வணங்குவோம். And those of you who need to get right with God today, தேவனோடு நான் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லுகிறவர், you are asking questions, why நீ for all your problems of your life, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க இப்படி கேட்கலாம், ஏன் ஏன் என்று questioning God. தேவனையே கேள்வி Maybe கேட்கலாம். you have a sense of farness from God, that God is not with you and தேவன் forsaken you. தேவனை விட்டு நான் தூரமா இருக்கிறேன், தேவன் என்னோடு இல்லை, அவர் என்னை கைவிட்டார் என்ற ஒரு உணர்வு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? My dear friend, அருமை நண்பர்களே, turn your heart to God. உங்கள் இதயத்தை தேவன் பக்கமாய் Repent. திருப்புங்கள். மனம் திரும்புங்கள். Give your life to Him. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுங்கள். Decide, make a decision to put Him first. தேவனை முதலாவது வைப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். And the things of God first. தேவனுடைய காரியங்களுக்கு The முதலிடம் Word கொடுங்கள். first. வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். Fellowship with Him first. அவரோடு உள்ள ஐக்கியத்துக்கு முதலிடம் கொடுங்கள். Everything that has to do with Him first. அவரோடு அவருக்கென்று என்னெல்லாம் செய்யணுமோ அதற்கெல்லாம் முதலிடம் கொடுப்பேன். You'll never be ashamed. அப்படி செய்தால் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக Never. மாட்டீர்கள். ஒரு நாளும். Do that, make that decision in your heart. உங்கள் இருதயத்தில் அந்த தீர்மானத்தை செய்யுங்கள். It's not just something that happens here, you must follow it through and you must do it, live it like that. சும்மா இங்க செஞ்சுட்டு போயிடக்கூடாது, இது அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்க You வேண்டும். will see yourself soaring, அப்பொழுது நீங்கள் உயர பறப்பதை நீங்களே பார்ப்பீர்கள். coming up, மேலே வருவதை காண்பீர்கள். blessed and being a blessing. ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
Amen. ஆமென். Praise you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Father. நன்றி பிதாவே. Let's just lift up our hands and give thanks to God நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. for the word of God that we have heard. நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். Thank God. அவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah.